கொரிந்தியர் 4:13 அதனுடைய 2வது வாக்கியம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். உலகத்தின் குப்பையைப் போலவும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். இந்த குப்பைன்றது என்னன்னா, அது தள்ளப்படுவது, இது தேவையில்லைன்னு தூக்கி எறியப்படுவது தான் குப்பை. துடைத்து போடுகிற அழுக்கு, துடைத்து போடுகிற அழுக்கு, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. குப்பைன்றது நேற்று பயனுள்ள ஒரு பொருள் தான் இன்னைக்கு குப்பையா மாறிடுது. உன்னை பயன்படுத்திட்டு குப்பையா தூக்கி எரிஞ்சிடுறாங்க. நேற்றைக்கு அது செய்தித்தாள், இன்றைக்கு அது குப்பை தான். இன்னைக்கு அது பழைய பேப்பர், அவ்வளோதான். நேற்றுக்கு தான் அது செய்தித்தாள். நேற்றைய செய்தித்தாள் இன்று செய்தித்தாள் கிடையாது. இன்றைக்கு அது பழைய தாள் அல்லது குப்பை. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறான், தண்ணியை குடிக்கிறான், தண்ணி தீர்ந்த பிறகு அந்த பாட்டிலை தூக்கி எரிஞ்சிடறான். அது தண்ணி குடிக்கிற வரைக்கும் அந்த பாட்டில் பயன்பட்டது, அதுக்கப்புறம் தூக்கி, அதாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிடுறது, அதான் குப்பை. என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க, என்னை யூஸ் பண்ணிட்டு கலட்டி விட்டுட்டாங்க. இது பலருடைய புகார். காரியம் ஆனவுடனே என்னை கலட்டி விட்டுட்டாங்க, என்னை கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. குடும்பத்திலையும் சரி, சபையிலும் சரி, நட்பு வட்டாரத்திலையும் சரி, உறவினர்கள் நடுவுலையும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பவுலுக்கு அதான் நடந்துச்சு. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலகத்தின் குப்பையை போல. எங்களை தேவைப்படும் போது பயன்படுத்துவாங்க, மற்ற நேரம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு கசப்பான அனுபவம் தான் பவுலுக்கு இருந்துச்சு. அதனால் நமக்கு இருப்பது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நம்மளை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க, காரியம் ஆனவுடனே கலட்டி விட்டுட்டாங்கன்னு அப்படியே நொந்து போய் இருக்க வேண்டாம். சிலர் அப்படியே வருஷ கணக்கில் அதிலே உட்காந்துடுறாங்க. ஒரு சகோதரி தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியை பற்றி வருஷ கணக்கில் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல வருஷம் அவங்க இடையிடையில் அவங்க என் கூட பேசுனாங்க. அவங்க அத்தனை வருஷமாக பேசும்போதும் அதை தான் சொல்கிறாங்க. என் சகோதரி, உடன் பிறந்த சகோதரி, காரியம் ஆனவுடனே என்னை கழட்டி விட்டுட்டா. அவளுக்கு தேவை இருந்தபோது நான் உதவி செஞ்சேன், இப்போ அவளுக்கு தேவையில்லை, என்னாலையும் உதவி செய்ய முடியாது, என்னை கலட்டி விட்டுட்டா, என்கிட்ட பேசுறது கூட கிடையாது என்று அதே தான் இத்தனை வருஷ கணக்கில் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 30 வருஷமாக அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லது 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய தடை அந்த சகோதரிக்கு, அவங்க ஆசை வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு அது பெரிய தடையாகி விட்டது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிட்டு. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவம். இயேசு கிறிஸ்துவே ஆகாதவர் என்று தள்ளிட்டாங்களே, யாராவது வந்தாங்களா? அவ்வளோ பேர், லட்சக்கணக்கான ஒரு அற்புதம் பெற்றார்களே, அற்புதம் பெற்றவங்களாம் வந்து போராடினாங்களா? போராடலை. அடக்கம் பண்ணுறதுக்கு நிக்கோதேமுவோ அரிமத்தியா யோசேப்போ வந்தாங்க. ஏன்? அவரை அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுட்டு நம்ம பார்ப்போம், மனுஷீகத்தில் லாஜிக்காக பார்ப்போம். இந்த அரிமத்தியா யோசேப்பும் இந்த தீமோத்தேயுவும் மன்னிக்கவும் நிக்கோதேமுவும் இறந்த பிறகு உடல் அடக்கம் பண்ண வந்தாங்க. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட போது அவருக்காக எந்த முயற்சியும் எடுக்கலை. மறைமுகமாக கூட ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், ஏதாவது ஒன்றுமே செய்யலை. அவ்வளோதான். 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாகினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவன் உள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். 7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல் இயேசு கிறிஸ்து. மனுஷரால் தள்ளப்பட்ட கல் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த கல் தான் விலையேறப்பெற்ற கல்லாக மாறியது. கர்த்தருடைய பார்வையில் அந்த கல் தான் விலையேறப்பெற்ற கல்லாக, அந்த கல்லின் மேல்தான் ஆசாரிய கூட்டமாக கட்டப்படுகிறோம், ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுகிறோம். வீடு கட்டுறவங்க இந்த கல் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த கல்லை வைத்து பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய மாளிகையை கட்டிவிட்டார். மனுஷர்கள் இந்த கல்லை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அந்த கல்லை வச்சு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆசாரிய கூட்டத்தையே கட்டி எழுப்பி விட்டார். கர்த்தர் உங்களை
கட்டி எழுப்பணும்னா, கர்த்தர் உங்களை ஒரு பெரிய கூட்டமாக மாற்றணும்னா முதல்ல நீங்கள் தள்ளப்படணும். ரிஜெக்ஷன் இஸ் நெசசரி. நீங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், தள்ளப்பட வேண்டும். அப்போதான் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் நம்ம அதை எல்லாத்தையும் அப்படியே அரசியல்வாதிகிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். நிறைய நெகட்டிவான விஷயம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஊழல், லஞ்சம், பொய், நடிப்பு நிறையா இருக்குது. அநேக அரசியல்வாதி இடத்துல அது இருக்குது. ஆனால் அவங்க பாருங்க அதை அப்படியே பழைய முந்தின எலெக்ஷனை பற்றி நினைக்க மாட்டாங்க. முந்தின எலெக்ஷனில் நம்மளை அவன் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எரிஞ்சிட்டான்னு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷனில் நமக்கு காரியம் ஆகணும். அதுக்கு நமக்கு போன எலெக்ஷனில் இவன் நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டான் யூஸ் பண்ணிவிட்டு, அப்படி தான் இருப்பான் மனுஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, மனுஷன்னா அப்படி தான் ஏன் இருப்பான். அரசியலில் நண்பனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. தத்துவம் பேசுகிறாங்க. என்னமும் நடக்கலாம், அரசியலில் என்னமும் நடக்கலாம், யாரும் யாரோடும் கூட்டணி சேரலாம், அப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவன் என்ன நீ போன தடவை கழட்டி நீ தானே கழட்டி விட்ட, அதெல்லாம் நினச்சா அவன் மூஞ்சிலே முடிக்க முடியாது. கூட்டணி சேர்ந்துருக்கிற கட்சியெல்லாம் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மளாக இருந்தால் அப்படிப்பட்டவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டோம். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றான்னு சேர்ந்து கூட்டணி அமைச்சு இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் அவருக்கு துரோகம் பண்ணியிருப்பார், அவர் இவரை காட்டி கொடுத்துருப்பாரு. அது மாதிரி நிறையா இருக்கும். பவுல் சொன்னான், எங்களை யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை என்று அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களை நாங்கள் வெட்கப்படுத்துறதுக்காக இதை எழுதலை. 14 சொல்கிறான், நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அதனால் ஐயோ இந்த மாதிரி கொரிந்தில் சில பேர் எங்களை யூஸ் பண்ணிவிட்டு கரப்புல மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டாங்க என்னன்னு சொல்லி இடிஞ்சு போய் உட்கார்ந்துடல. அந்த கொரிந்து பிள்ளைகளுக்கு அவன் புத்தி சொல்லி கடிதம் எழுதுகிறான். எவ்வளோ நீளமான கடிதம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீளமான நிருபம். 16 அதிகாரம் 1 கொரிந்தியர். மறுபடியும் 2 கொரிந்தியரை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நீளமான ஒரு கடிதம். 13 அதிகாரம் 29 அதிகாரம் ஒரு சபைக்கு எழுதியிருக்கிறான். கிட்டத்தட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை விட ஒரு அதிகாரம் அதிகம் ஒரு சபைக்கு. வேற யாருக்கும் இவ்வளவு நீளமாக எழுதலை, யாருக்கும் எழுதலை. ஏன்னா கொரிந்தியர்கிட்ட தான் நிறைய குறை இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, குறையும் நிறையா இருந்துச்சு. அவங்களுக்கு தான் அவ்வளோ நீளமாக எழுதுகிறான். 2 நிருபங்கள் மிக நீளமான நிருபங்கள். அதனால் உங்களை தள்ளி இருக்கலாம், உறவினர்கள் தள்ளி இருக்கலாம், நண்பர்கள் தள்ளி இருக்கலாம், சபையில் தள்ளி இருக்கலாம், ஊழியத்தில் உங்களை தள்ளி இருக்கலாம். உங்களை தான் ஆண்டவர் விலையேற பெற்றவர்களாய் மாற்றப் போகிறார். உங்களை தான் மிக மிக முக்கியமானவர்களாய் மாற்றப் போகிறார். உங்களை தான் கட்டி எழுப்ப போகிறார். உங்களை கொண்டு தான் கட்டி எழுப்ப போகிறார். உங்களுக்கு தான் பெரிய கூட்டத்தை கொடுக்க போகிறார். அது தொழிலாகட்டும், வேலையாகட்டும், குடும்பமாகட்டும், எந்த ஒரு சூழலாகட்டும், விலையேற பெற்றவர்களாய் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென்.